மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தாவேகா அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸை வந்து நம்ம ஒன்றிய தொகுப்புக்கு விட்டு கொடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ முதல் முறையாக இந்த மாதிரி நடக்கிற மாதிரியும், இப்போ அவங்க சென்ற ஆட்சியில் இது மாதிரி அவங்களுக்கு வழங்கவே இல்லை, தாவேகா ஆட்சி வந்த பிறகு தான் இந்த மாதிரி நடந்த மாதிரியும் அவங்க அறிக்கை இருந்தது. என்னென்னா உண்மை என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியிலையும் 2024, 25 அந்த ஆண்டுகளிலையும் 2024 119 இடங்களும், 2025 145 இடங்களும், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களும் நம்மளால் ஃபில் பண்ண முடியாமல் ஒன்றிய தொகுப்புக்கு எந்தவித நிபந்தனையும் இன்றி நம்ம சரண்டர் பண்ணிட்டோம். அது ஏன் ஃபில் பண்ண முடியலன்னா, இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க, பயிற்சி சர்வீஸ் டாக்டர்ஸ் இருந்தும் அங்கே அந்த கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமாக இருந்ததுனால சில டாக்டர்ஸ் விண்ணப்பித்தும் அவங்களால அட்மிஷன் கிடைக்கல. அதனால் நம்ம சரண்டர் பண்ணிட்டோம். இங்கே டாக்டர்ஸ்லாம் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, இங்கேயே கட் ஆஃபை குறைச்சி வச்சா நம்மளும் அட்மிஷன் எங்களுக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. ஆனால் அது கட் ஆஃப் குறைக்கிறது டிஜிஹெச்எஸ், ஏன்னா அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கவுன்சிலிங்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க, அவங்க அனுமதிக்கல. ஆனால் என்னாச்சு, நாம் ஒன்றிய தொகுப்புக்கு வழங்கிய பிறகு அங்கேயும் ஃபில் பண்ணாமல் அங்கே கட் ஆஃபை குறைச்சி அவங்க ஒன்றிய தொகுப்பின் வாயிலாக அவங்க அட்மிஷன்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து தான் நம்ம இந்த முறை நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம சரண்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகும் நம்ம சரண்டர் பண்ணாமல் இருந்தோம். அதனால் ஹெல்த் செக்ரட்டரி மேலே ஒரு கண்டெம்ப்டே ஃபைல் பண்ணிட்டாங்க. சார், நீங்கள் சரண்டர் பண்ண சொன்னீங்க, இருந்தும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சுகாதாரத்துறை செயலாளர் வந்து அது மாதிரி சரண்டர் பண்ணவே இல்லை, கண்டெம்ப்டே போயிட்டாங்க. நம்ம இருந்தோம் ஆணித்தரமாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம இது ஒன்றிய உரிமைகள், மாநில உரிமைகள் சார்ந்தது, இந்த தமிழக அரசு மருத்துவர்களுடைய அவங்களுடைய நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாதிட்டதுனால நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஆணையை நம்ம வாங்கியிருக்கிறோம். என்னென்னா, ஒன்றிய கவுன்சிலிங்கில் அவங்க கட் ஆஃபை குறைக்காம தான் கவுன்சிலிங் நடத்தணும். ஒருவேளை கட் ஆஃப் குறைக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது திரும்பவும் நம்ம மாநில தொகுப்புக்கு அந்த சீட்ஸை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை பெற்றிருக்கிறோம். இது கூட நாங்கள் வந்து ஒரு சென்ற ஆட்சியில் நடந்த அந்த பண்ண முடியாத நம்ம பண்ணியிருக்கிறோமே ஒழிய இதை தான் முழுமையான தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிரந்தர நம்ம தீர்வு என்ன கேட்குறோம், ஒன்றியத்திலிருந்து நமக்கு மாநில தொகுப்புக்கு கிடைக்கிற சீட்ஸ், இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் மாநில தொகுப்பு வாயிலாக மட்டும்தான் ஃபில் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய தாவேகா அரசின் ஒரு ஸ்டாண்டு. தொடர்ந்து இது சட்ட போராட்டத்தின் வாயிலாக இதை நம்ம முன்னெடுக்க நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் வந்து நீட் எக்ஸாமை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆந்திர எம்பி என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தில் பல்வேறு போராட்டங்கள்னால ஆந்திராவுக்கு எல்லாமே மாறி வருது அப்படின்னு சொல்றாரு. போராட்டங்கள்னால மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போல, எந்த காரணத்தினால நிறையா பல நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களும் இருந்து சரி, நம்ம இந்திய நிறுவனங்களும் சரி, இங்கே முதலீட்டை ஏன் தவிர்த்தாங்கன்னு அந்த காரணங்கள் மக்கள் அறிவர். என்ன எது நடந்தாலும் பார்ட்டி ஃபண்டு தான். அதான் மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல, பார்ட்டி ஃபண்டுனால தான், அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னால தான் இங்கே முதலீடுலாம் வராமல் இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாதம் ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு முதலீடு ஒரு பெரும் மாநிலமாக உருப்பெறும். செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம் சொல்றப்ப அவங்க செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அறிந்தார். நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுக்க போகிறோம்.